அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் உள்ள கேள்வியில முதல் கேள்வியாக சவுதி அரேபியா அல் ஜுபைல் என்ற நகரத்திலிருந்து அப்துல் காதர் என்ற சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறார். அதாவது சமீப நாட்களாக பள்ளிவாசல்களில் தொழுகை நடத்தும் பொழுது சமூக இடைவெளி விட்டு சஃபாக நிற்கிறார்கள். இது போன்ற படங்கள், வீடியோக்கள் எல்லாம் வைரலாக பரவலாக காணப்படுகிறது. ஜமாத்து தொழுகையை இந்த மாதிரி நம்ம தொழுவலாமா? அதாவது வரிசையா ஒட்டி கொண்டு நின்று தொழுவாமல் ஒருவருக்கு ஒருவர் 1 மீட்டர் இடைவெளி விட்டு அந்த இடைவெளி விட்டு விட்டு நிற்கிறார்கள். இந்த மாதிரி நிற்கிறது அது ஜமாத் தொழுகை ஆகுமா? அது சரியான செயல்தானா அல்லது எப்படி செய்து கொள்வது என்பது அவருடைய கேள்வி. அதுக்கு சான்றாக சில படங்களை அனுப்பியிருக்கிறாரு. அது குறித்த வீடியோக்கள் வந்திருக்கிறது. அந்த வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். இதுல முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, உலக வரலாற்றில், இஸ்லாமிய வரலாற்றில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை சந்திப்பது இதுதான் முதல் தடவை. அதாவது ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதன் 1 மீட்டர் அளவுக்கு விலகி இருக்கணும், அப்படி இல்லை என்றால் அவனிடமிருந்து அந்த நோய் தொற்றிக்கொள்ளும் என்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் வேற வேற தொற்று நோய்கள் வரும் பொழுதெல்லாம் உலகத்தில் கடைபிடிக்கப்படவில்லை, அப்படி சொல்லப்படவே இல்லை. இப்படியான ஒரு விஷயத்தை 14 நூற்றாண்டுகளாக நம்ம சந்திச்சது கிடையாது. எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு தொற்று நோய் இந்த தொற்று நோய் இருக்கிற காரணத்தினால் நீங்கள் இந்த இடைவெளியை நீங்க கடைப்பிடிங்க என்று சொல்லக்கூடிய நிலைமை இல்லை. ஏன்னு கேட்டா, மற்ற நோய்கள் எல்லாம் தொற்றுவதற்கு உள்ள காரணம் வேற. இந்த கொரோனா தொற்றுவதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய, அதுல எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது, இருந்தாலும் இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் வேற. என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இந்த 1 மீட்டர் அளவுல இருக்கும் பொழுது நம்ம தும்மும் போது, இருமும் போது நம்மிடமிருந்து அவருக்கு அந்த கொரோனா தொற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அந்த வைரஸ் தொற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று இவர்கள் ஒரு முடிவுக்கு அதன் அடிப்படையில் இந்த தீர்மானம் எடுக்கிற காரணத்தினாலதான் இந்த 1 மீட்டருங்கிற பிரச்சனை வருகிறது. ஒரு காலரா வருதுன்னு வைங்க, அதுவும் கூட தொற்று நோய் தான், பரவலா போயிட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு பக்கத்துல ஒருத்தர் உட்கார்றதுனால வராது, வரும் என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு விதமான தொற்று நோய் வரும் பொழுது அருகில் இருக்கிற காரணத்தினால் வரும் என்கிற ஒரு கான்செப்ட் இல்லாத காரணத்தினால இது மாதிரி நோய் வந்த காலங்களில் எல்லாம் பள்ளிவாசல்கள்ல தொழுகையை ஒட்டி நெருக்கமாகத்தான் தொழுது வந்தார்கள். இப்பதான் முதல் முறையாக என்ன செய்கிறது, உலகம் இந்த பிரச்சனை சந்திக்குது. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை கடந்த கால நூல்கள் எல்லாம் இப்படி எழுதி வச்சிருப்பாங்களான்னா எழுதி வச்சிருக்க மாட்டாங்க, வாய்ப்பில்லை. இப்படி ஒன்றே அவங்க கற்பனை செஞ்சு பார்க்காத ஒரு நேரத்தில் இதை என்ன மாதிரி செய்வது என்கிற விஷயம் எழுதப்பட்டும் இருக்காது, பேசப்பட்டும் இருக்காது. அப்ப நம்ம என்ன பார்க்கணும், இப்போ ஒரு தகுந்த காரணத்தோடு அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். அது அவங்க உலக சுகாதார மையத்தினுடைய அறிவுறுத்தல் பிரகாரம், அவங்களுடைய கணிப்பு பிரகாரம், அவங்களுடைய ஆய்வின் பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடைவெளி கண்டிப்பா அவசியம். இது பள்ளிவாசலுக்கு மாத்திரம் கிடையாது, கடைகள்ல, மருத்துவமனைகள்ல, எங்கெங்க நீங்கள் குழுமுகிறீர்களோ அங்கெல்லாம் இது அவசியம் அப்படின்னு அவங்க சொல்ற காரணத்தினால பள்ளிவாசலில் குழுமத்தானே செய்யறாங்க. குழுமினார்கள் என்று சொன்னா இதே கண்டிஷன் அங்க தேவைப்படுகிறது. இதை முதல்ல நம்ம சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கும் பொழுது நம்ம முன்னாடி என்ன இருக்குன்னு கேட்டா, சஃபை வரிசையா நிக்கிறதை பற்றி மார்க்கத்தில் ரொம்ப வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அது சஃப்ல நிற்கும் பொழுது ஒருத்தர் இப்படி ஒருத்தர் அப்படி முன்பின்னாக நிற்காமல் ஒரு நேர் கோட்டில் என்ன செய்யணும், நிக்கிற மாதிரி வரிசை அமைத்துக் கொள்ளணும் என்பது அந்த வரிசையுடைய ஒழுங்கில் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு என்ன சொல்லப்பட்டிருக்கு கேட்டா, ஒருத்தருக்கும் ஒரு தராசோ நல்ல ஒட்டி நெருக்கி நில்லுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீசுகள் நிறைய இருக்கிறது. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள் என்பதற்கு யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. எல்லா குரூப்புகளும், இஸ்லாத்தின் பெயர்ல இருக்கிற எல்லா குரூப்புகளுமே பள்ளிவாசல்கள் இது கடைபிடிக்கிறாங்க. வரிசை விஷயத்துல யாருக்கும் 2வது கருத்து இருந்தது கிடையாது. அதுக்கு ஆதாரங்கள்லாம் சொல்ல தேவையில்லை. அப்படியான விஷயமா இருந்தாலும் இந்த வரிசையா நிக்கிறோம்ல, இந்த வரிசை நிற்பதில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டால் தொழுகையே கூடாது என்கிற அளவுக்கு உள்ள ஒரு விஷயமா, அல்லது அப்படி இருப்பது நல்லது, அது சிறந்தது என்கிற ஒரு விஷயமா, இதைத்தான் முடிவு பண்ணணும். இதை ஒருத்தர் லேசா மீறிட்டாருன்னு வரிசையா நிற்கும் போது ஒரு அரை அடி பின்னாடி ஒரு தள்ளி நின்றார்னா அவர் அதற்குரிய நன்மையை கொஞ்சம் குறைவா அடைவாரா,
அவர் தொழுகையே செல்லாம போயிருமா? அந்த எந்த மாதிரியான விஷயம் இது? சஃப் என்பது எந்த மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். முடிவு பண்ணோம்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியில 722வது ஹதீஸ்ல இருக்கிறது, இன்ன இகாமத்த ஸஃபி மின் ஹுஸ்னி ஸலா, சஃப்களை சீர்படுத்தி வரிசைகளை சீர்படுத்திக் கொள்வது மின் ஹுஸ்னி ஸலாத்தி, தொழுகையின் அழகில் சேர்ந்தது. அது அழகான தொழுகை. அப்படி இல்லாவிட்டாலும் தொழுகை செல்லும் அந்த அர்த்தம் இருக்கிறது. தொழுகையினுடைய அவசியம், கம்பல்சரி, கட்டாயம் இல்லைன்னு சொன்னா அந்த தொழுகையே செல்லாது என்று சொல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வஅகீமுஸ் ஸஃப ஃபிஸ்ஸலா, தொழுகையில் சஃப வரிசையை நீங்கள் சீராக்கி கொள்ளுங்கள். இப்போ இன்ன இகாமத்த ஸஃபி, தொழுகையில வரிசையை சீராக்குவது என்பது மின் ஹுஸ்னி ஸலாத்தி, தொழுகைக்கு உரிய அழகு, தொழுகைக்கு அழகு சேர்ப்பது. அப்ப நம்ம இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எந்த அடிப்படையில் இந்த சஃப வலியுறுத்துறாங்க? அதான் அழகு, அதான் சிறப்பு, அதுதான் ஒழுங்கு, அதான் நல்லது என்கிற வகையில் அதை ஆர்வமூட்டினார்களே தவிர, இந்த சஃப்புல மட்டும் பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்க உங்க தொழுகையே செல்லாது என்கிற அளவில் அதை சொல்லவில்லை. தொழுகையுடைய ஒரு ஒரு ஒழுங்கு குறைகிறது, ஒரு அழகு குறைகிறது, அழகுதான் குறைகிறது. ஒட்டிக்கிட்டு நிற்பதை விட எப்படி நின்றா நமக்கு ஒரு வித்தியாசமா தெரியுதுல்ல. அந்த தொழுகையின் வரிசையில் கிடைக்கிற ஒரு அழகு அது இல்லாமல் போய்விடுகிறது என்று வரும் பொழுது அப்படி நிக்கிறத நம்ம குறை சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா நம்ம 2 மாடி தளங்கள்ல தொழுகிறோம். ஒரு முதல் தளம் நிறைந்து விட்டது, அது நிறைந்து 2வது தளத்தில் ஆட்கள் இருக்கிறாங்க. 2வது தளத்துக்கு முதல் தளத்துக்கு தொடர்பு இருக்க செய்யுது. முதல் கீழ் மாடி ஃபுல்லாயிடுச்சு, மேல் மாடியில தொழுகிறாங்க. கீழ் மாடியில உள்ளவங்களுக்கு மேல் மாடியில் உள்ளதை பார்க்க முடியாது, மேல் மாடியில் உள்ளவங்களுக்கு கீழ் தளத்தில் உள்ளதை பார்க்க முடியாது. ஆனால் அது ஒரு ஜமாத்தில் ஏத்துக்கிறோம்ல, அந்த ஒரு இடைவெளி, பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கு அந்த இடத்துல. ஒரு மாடிக்கு அடுத்த மாடிக்கு இடையில பார்த்தீங்கன்னு சொன்னா தூரத்தாலும் டிஸ்டன்ஸ் இருக்கிறது, கண்ணுனாலையும் பார்க்க முடியாத அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கிற தூரம் இருக்கிறது. ஆனாலும் நம்ம இதுவரைக்கும் நம்ம என்ன அதை ஏத்துக்கொண்டு இருக்கிறோம்? இதனுடைய தொடர்ச்சின்னு ஏத்துக்கிட்டு இருக்கிறோம்ல. விலகி இருக்குது, ஒட்டி இருக்கல. ஒரு சப்புக்கும் அடுத்த சப்புக்கும் உள்ள இடைவெளி எவ்வளவு இருக்கணுமோ அதை விட அதிகமான ஒரு இடைவெளி இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அது போக ஒரு சப்புன்னு சொன்னா, ஒரு ஜமாத்துன்னு சொன்னா மேல இருந்து கீழே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கண்ணுக்கு தென்படுறதாக இருக்க வேண்டும். இதுல நான் ஒரு கீழ்த்தளத்தில் ஒரு இமாம் நிற்கிறார்னு சொன்னா அவர் திரும்பி பார்த்தால் கீழ்த்தளத்தில் உள்ளவர்களைத்தான் பார்ப்பார தவிர மேல் தளத்தில் உள்ளவங்களை, அதுக்கு மேல் தளத்தில் உள்ளவங்களை பார்ப்பாருன்னா பார்க்க முடியாது. அவ பார்க்க முடியாத அளவு கூட ஒரு திரை போடப்பட்டாலும் நம்ம ஏன் அதை ஏத்துக்கிட்டோம்? இவ்வளவு நாளா ஜமாத்து அடிபட்டு போச்சுன்னு சொல்லலையே. அந்த இணைப்பு ஒருத்தர ஒட்டி இருக்கணும், அது இல்லையே. ஒரு சப்புக்கும் அடுத்த சப்புக்கும் மத்தியில் இடைவெளிங்கிறது ரொம்ப அதிகமா போயிடுச்சு, பெரிய டிஸ்டன்ஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கல. அதனால இது நம்ம இயல்பா நாமளும் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் தான். அந்த அடிப்படையில இப்ப என்ன சொல்றாங்க, அரசாங்கமே என்ன செய்யுதுன்னா, இப்படிதான் நீங்க நிக்க வேண்டும், எங்க நின்றாலும், நீங்க பள்ளிவாசல் நின்றாலும் சரி, கடையில் நின்றாலும் சரி, இந்த மாதிரி தான் நிக்கணும்னு ஒரு சட்டம் போடும் பொழுது நம்ம அந்த சட்டத்தை பேணி அதற்காக நின்றால் அது ஜமாத்தை தொழுகை இல்லைன்னு ஆகாது. ஹரம்ல அப்படித்தான் நிக்கிறாங்க. ஹரம் ஷரீஃப்லயே, மக்காவுலயே, இந்த மாதிரியான மதீனாவுல எல்லா இடங்கள்லயும் அந்த மாதிரி தான் நிக்கிறாங்க. அவங்க நிக்கிறது ஆதாரத்துக்கு சொல்லல. அங்க உள்ள உலமாக்களும் இந்த அடிப்படையில் தான் அந்த பத்வா கொடுத்து தான் என்ன செய்யறாங்க, அதை செய்கிறார்கள். ஆனா என்ன செய்யணும்னு கேட்டா, இது பார்க்கும்போது நமக்கு வித்தியாசமா தெரியும். எப்படி தெரியும்? என்ன இப்படி பண்றாங்க, உலகத்துக்கு இது வரைக்கும் இல்ல, புதுசு தானே. புதுசாக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னா அது சரியாக இருந்தாலும் வித்தியாசமா தெரியும் நமக்கு. இதுவரைக்கும் நடந்துராத ஒரு விஷயம் முதல்ல இப்பதான் நீங்க பாக்குறீங்க. அது நல்ல விஷயமா இருந்தா கூட அது எப்படி தெரியும் நமக்கு? அது ஒரு விகாரமாகவும், அது ஒரு வித்தியாசமாகவும், ஒரு வியப்பான ஒரு செய்தியாகவும் நமக்கு தெரியும். அதனால நம்ம இப்படி தெரியுதே தவிர நம்ம எதனை பார்க்கணும்? மார்க்கத்தை பார்க்கணும். மார்க்கத்துல ஒட்டி ஒட்டி தான் நிக்கணும். அப்படி இல்லைன்னா ஜமாத்து கிடையாது. அப்படியே ஹதீஸ் இருந்துச்சுன்னு வைங்க, அப்ப நம்ம என்ன தீர்ப்பளிப்போம்? இது தப்பு, தனித்தனியா தொழுதுட்டு போ. உனக்கு ஒட்டி நிக்கிறது கண்டிஷன். ஒட்டி நிக்கவில்லை என்றால் அது ஜமாத்தே கிடையாது என்று ஒரு ஹதீஸ் இருந்தால் அப்ப நம்முடைய தீர்ப்பு என்னவா இருக்கும்? நீங்க ஒட்டி நிக்க கூட, ஒட்டி நிக்க வேணான்ட்டானா ஆளால் தனியா தொழுதுட்டு போ, அப்புறம் ஜமாத்து என்று சொல்லலாம். ஒட்டி நிக்கிறது ஒரு சிறப்பு, ஒரு அழகு, ஒரு ஒழுங்கு என்று சொல்லும் பொழுது அந்த ஒழுங்கு தானே குறையுது, ஜமாத்துடைய நன்மை அடைஞ்சுக்கிறோமே என்று நம்ம நின்றோம் என்று சொன்னால் அது மார்க்கத்தில் எந்த தப்பும் கிடையாது. அது நமக்கு வித்தியாசமா ஒரு முதல்ல பாக்குறதுனால நமக்கு என்ன செய்யும், ஒரு டிஃபரெண்டா தெரியும், வேற ஒன்றும் கிடையாது. மார்க்கத்தில் நீங்க இதை குறைய சொல்ல முடியாது. இதை நம்ம கவனத்தில் முதல் கேள்வியாக